ஜனவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்க சூழல்ல பட்ஜெட் சம்பந்தமான எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில இப்பவே அதிகரிக்க தொடங்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பட்ஜெட்ல என்ன மாதிரியான அறிவிப்புகள் வர வாய்ப்பு இருக்கு, எந்தெந்த செக்டாருக்கு எந்த மாதிரியான நிதி ஒதுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது குறித்து நம்மிடம் கலந்துரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் பொருளாதார நிபுணர் ராமசேஷன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எஜுகேஷன், மெடிசன் இது ரெண்டுத்துக்குமே எப்பவுமே நிதி கொஞ்சம் அதிகமாக தான் ஒதுக்குவாங்க. இந்த ரெண்டு செக்டாரை தவிர்த்து வேற எந்த துறைக்கு அதிகமான நிதி ஒதுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் இந்த முறை? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் யூஷுவல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரெனியூபிள் எனர்ஜி இதெல்லாம் ஃபோக்கஸ் இருக்கும். ஏன்னா இந்தியா இஸ் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் ஹைட்ரஜன் ஆஸ் அ ரிசோர்ஸ் ஆஃப் பவர். அந்த ஆல்டர்னேட்டிவ்க்கு இப்போ ஆல்ரெடி இன்னொரு ஒரு மாதத்தில் வந்து ஹைட்ரஜன் ட்ரெயின், வேர்ல்ட்லேயே பிக்கஸ்ட் ஹைட்ரஜன் ட்ரெயின், லாங் ஹாலேஜ், அது வந்து வரப்போகுது. ஸோ அதெல்லாம் வரதுனால தி ஃபோக்கஸ் வில் பி ஆன் மூவிங் டுவர்ட்ஸ் ஆல்டர்னேட் க்ரீன் எனர்ஜி. ஏன்னா நம்ம ஜீரோ கார்பன் எமிஷனை நோக்கி போயிட்டுருக்கோம் பிரதமர் சொன்னபடி. ஸோ அந்த ஜீரோ கார்பன் மிஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபாசல் ஃபியூல்ஸை குறைச்சி ரெனியூபிளில் போடுவாங்க. ஸோ ஃபோக்கஸ் வில் பி ஆன் ஹைட்ரஜன் அண்ட் ஆல்டர்னேட் ரிசோர்ஸஸ் ஆஃப் எனர்ஜி, க்ரீன் எனர்ஜி எஸ்பெஷலி. ஸோ அதில் ஃபோக்கஸ் இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங், இப்போ ஏன் அதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங்னு சொல்கிறேன்னாக்க, இப்போ நம்ம சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட்டு கூட பார்த்தோம். அதாவது ஜிடிபியை வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட் இயருக்கு அப்படின்னு. டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா தே ஆர் ட்ரைங் டு ப்ரெப் தேர் ஓன் எக்கானமி. எல்லாத்துக்குமே ப்ரொடக்ஷன் அங்கேயே பண்ணுறாங்க. டேரிஃப்ஸ் ஆன் இம்போர்ட்ஸ் வந்து அதிகப்படுத்த பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது எக்ஸ்போர்ட் க்ரோத் வந்து அடி வாங்கும். அஃப்கோர்ஸ் ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி, தட் இஸ் ஒன்லி அமெரிக்கா. யூரோப்பெல்லாம் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது இன்னமும். இட் ஹஸ் நாட் ரீச் தி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொபலிங் ஆஃப் க்ரோத். ஆஃப்ரிக்கா க்ரோ ஆகிட்டுருக்கு. ஜாப்பனீஸ் ஆர் லுக்கிங் அட் மோர் டெக்னாலஜிஸ். எல்லாமே இப்போ வந்து இந்த சைனா இல்லாமல் இந்தியா சென்ட்ரிக்காக ஃபோக்கஸ் ஆன் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. அந்த ஃபோக்கஸ் இருக்கிறப்ப அதுக்கு உண்டான கட்டமைப்பு உறுதி வந்து இன்னும் போராதுன்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஃபாரினர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேசே இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இன்னும் டெவலப் ஆகணும், இன்னும் சில பாக்கெட்ஸ்லாம் டெவலப் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. தே குட் பி ரைட் ஆல்சோ. சர்டன் பாக்கெட்ஸில் இன்னும் லோப் சைடட் க்ரோத் தான் இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான கட்டமைப்பு உறுதி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க டெஃபினட்டாக. ரோட்ஸு, ரயில்வேஸு இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக ஃபோக்கஸ் இருக்கும். இன்னொன்று என்ன சொல்ல போனால் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா ஃபாரினர்ஸும் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி, ரன் பண்ணுறது கஷ்டம், பிகாஸ் ஆஃப் தி அனார்கிக்கல் லாஸ் அண்ட் அதர் திங்ஸ். இப்போ நிறையா ஃப்ரீ பண்ணிட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து முன்னாடியெல்லாம் ஆடிட்டு மந்த்லி ஆன் மந்த்து கவர்மெண்டல் ஏஜென்சி ஆடிட் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. செல்ஃப் சர்டிஃபிகேஷன் மோடுக்கு போயிடுச்சு. எல்லாமே செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அப்படியே கொண்டு போயிட்டாங்க. அதில் ஏதாவது ஃபால்ட் இருந்தால் பிடிச்சி போடுறாங்களே தவிர செல்ஃப் சர்டிஃபிகேஷன் மோட் போனதுனால ஈஸ் ஆஃப் லாஸ் ஆல்ரெடி ஹஸ் கம் இன். பட் இன்னமும் நிறையா செக்டர்ஸில் தேவைப்படுது. ரொம்ப அனெக்டோட்டல் லாஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அதாவது நம்ம எதாவது போய் ஒரு ஸ்டாச்சுட்ரியில் சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் ஒருத்தர் வின் பண்ணுறாரு வித் ரெஸ்பெக்ட் டு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ். உடனே கவர்மெண்ட் என்ன செய்யுது, ரெட்ரோஸ்பெக்டிவாக அமெண்ட் பண்ணுது. இது ரொம்ப தவறான ஒரு செயல். அதாவது நீ இருக்கிற ரெஜிமில் அவன் போய் ஃபைட் பண்ணி அவன் எஸ் யூஆர் ஜஸ்டிஃபைடு, யூ ஒன் தி கேஸுங்கிறான். அதை கொண்டு போய் பழைய டேட்டில் ரெட்ரோஸ்பெக்டிவாக போட்டால் நியாயமே இல்லை. இந்த முறை திருந்தணும், இதுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதாவது இன்றைக்கி இருக்க லா அவ்வளோதான், அதை சிம்பிளிஃபைடாக சொல்லிட்டு போயிட்டேன். ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணுற, நிறைய லூப் ஹோல்ஸ் வைக்கிற, இன்டர்பிரிட்டேஷன் வைக்காத, சிம்பிளிஃபை பண்ணு அப்படிங்கிறாங்க. டைரக்ட் டேக்ஸில் டெஃபினட்டாக அந்த சிம்பிளிஃபிகேஷன் நடந்துகிட்ருக்கு. பட் ஸ்டில் அ லாங் வே டு கோ த்ரூ. அதே மாதிரி ரயில்வேல வந்து ரீசெண்ட் டைமாக நிறைய விபத்துகள் நடக்குது. இதுக்கு முன்னாடி நமக்கு ரயில்வேக்குன்னு தனி பட்ஜெட் இருந்தது, இப்போ அதுவும் இல்லை. அப்போ இந்த கவாச் தொழில்நுட்பம் கொண்டு வரணும் அப்படின்னும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த லாஸ்ட் 1 இயர்லேயே பெரிய விபத்துகள், நிறைய உயிரிழப்புகளை ரயில்வே பார்த்துருக்கு. ஸோ ரயில்வேக்கு என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் அது? அதாவது முன்னெல்லாம் வந்து ரயில்வே பட்ஜெட்டுன்னு தனியாக வகுத்துட்டு இருந்தாங்க. அப்போ இவ்வளோ ரயில்வே லைன்ஸ் போடுறோம், இந்த புது ட்ரெயின்ஸ் வருது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை க்ரியேட் பண்ணாங்க. இப்போ அது வந்து மெயின் பட்ஜெட்டோட மெர்ஜ் ஆயிடுச்சு. மெயின் பட்ஜெட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க ஸ்டில் அந்த அலோகேஷன்லாம் இருக்குது. நீங்கள் சொன்னாப்பில் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸுக்கு இந்த கவச்சு,
இப்போ ஃபாகில் பார்த்தீங்கன்னாக்க ட்ரெயின்ஸ் ஆர் கோயிங் வெரி ஸ்லோ. ஓகே. ஸோ அதை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், வாட் ஆர் தி வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் டூயிங் இட். அதான் இப்போ ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா CAT 4 அப்படின்னு ஒரு 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 கேட்டகரி இருக்குது. அது வழியாக அவங்க தே ஆர் ஆல்சோ ஈவன் ஏபிள் டு ட்ராவல் த்ரூ ஃபாக். பட் இது வந்து ரயில்ங்கிறது ரொம்ப சேஃப்டியான இஷ்யூ. ஏன்னா ஃபாகில் வந்து யாரை குறுக்க நடந்து போனாலும் தெரியாது. ஸோ அதனால அதுக்கு உண்டானது இருக்கும். பட் டெஃபினட்டாக சேஃப்டி ஆஸ்பெக்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் எலக்ட்ரிஃபிகேஷன் இந்தியா வந்து ஆல்மோஸ்ட் 95% எலக்ட்ரிஃபைட் ஆகிடுச்சு. இன்னொரு 5% தான் பாக்கி இருக்குது, அதையும் பண்ணுவாங்க. சேஃப்டி ஆஸ்பெக்டில் வந்து நீங்கள் வந்து போன வருஷம் நிறைய நடந்ததுன்னு சொன்னீங்க, ஒத்துக்கிறேன். நிறைய சபார்டேஜ் வாஸ் ஆல்சோ ஃபெல்ட் டு ட்ரை டு டீரெயில் தி ஹோல் க்ரோத். அது இல்லாமல் அந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட்டுக்கு என்ன பண்ண போகிறாங்க, பீஃப் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. முன்னெல்லாம் ஏதாவது ஒரு ட்ரெயின் போகும், அது போகிறதுக்கு முன்னாடி கேங்மேன் வந்து போய் பார்த்து கிளியர் பண்ணுவார். அந்த மாதிரி சிஸ்டமே இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். ஏன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ட்ரெயின் போனால் எந்த கேங்மேன் போய் அடுத்து பேக்கில் போய் பார்க்க முடியும்? இட்ஸ் பிகமிங் ஹியூமன்லி இம்பாசிபிள். ஸோ அதுக்கு உண்டான ஏதாவது டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸு, R&D இந்த மாதிரி. நான் முன்ன சொன்னாப்புல ஹைட்ரஜன் ட்ரெயின்ஸ், அதில் ஃபோக்கஸ் டெஃபினட்டாக போகும்னு நான் நினைக்கிறேன். வேளாண் துறை சம்பந்தமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா பாஜக கவர்மெண்ட் லாஸ்ட் டைம் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கவே நிறைய ப்ரொடெஸ்ட் டெல்லியில நடந்தது. அவங்க கொண்டு வந்த ஆக்டா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகாக வரப்போற பட்ஜெட்ங்கிறதுனால வேளாண்மை துறை சார்ந்த அறிவிப்புகள் என்ன மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார்? வேளாண் துறையை பொறுத்து அவங்க முன்னாடியே இந்த மண்டி சிஸ்டம்லாம் அபாலிஷ் பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு தான் எனேபிள் பண்ணாங்க. இதை ஒரு பர்டிகுலர் சாரார் வந்து அதை வந்து தடுக்கிறதுக்கோசரம் பண்ண ப்ரொட்டஸ்ட் தான் டெல்லியிலாம் நடந்தது. இப்போ எந்த ஃபார்மரை நீங்கள், நானும் வில்லேஜஸ்லாம் ட்ராவல் பண்ணி கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், அவங்களுக்கு வந்து ரோட்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. வில்லேஜ் ரோட்ஸு பிரதான் மந்திரி ஸ்கீமில் போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு அந்த 2000 rupees இன்ட்டு 4 times ஆர் 5 times கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் டிபிடி, டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், யாருனோட இதுவும் இல்லாமல் போகுது. இந்த 130 நாள் வேலை வாய்ப்பு திட்டமும் இன்க்ரீஸ் பண்ணி 200 days ஆயிடுச்சு. ஸோ அதனால் ரூரல் சென்ட்ரிக்காக தான் இந்த பட்ஜெட் இருக்கும். டெஃபினட்டாக ரூரல் சென்ட்ரிக்காக தான் ஒர்க் ஆகும். ஏன்னா இந்தியானோட ரூரல் பாப்புலேஷன், ரூரல் க்ரோத்து, அதை இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு உண்டான கட்டமைப்பு வந்து அக்ரிகல்ச்சரில் தான் தேவைப்படுது. ஸோ இவங்களோட எம்எஸ்பி, அதாவது மினிமம் அப்செட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதாவது முன்ன பார்த்தீங்கன்னா அதான் அக்ரிகல்ச்சர் ஃபோக்கஸில் வந்து மாடர்ன் டெக்னாலஜிஸ், ட்ரோனை வச்சு ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரேயிங், அந்த மாதிரி இதுக்கு அந்த ஃபோக்கஸ்டு ஸ்கீம் டுவர்ட்ஸ் ஹெல்பிங் தி ஃபார்மர். அதாவது ஃபார்மர் தன்னாலே பண்ணுறாப்புல அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வருவாங்க. ஸோ அப்புறம் வந்து நிறைய ரிவர் லிங்கிங் ஸ்கீம்ஸ்க்கு இன்னும் ஃபோக்கஸ் நிறைய வேற ட்ரையாக இருக்கிற இடத்துல அதுக்கு கொண்டு போவாங்க. என்விரான்மெண்டல் சஸ்டெயினபிலிட்டியில் சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் எதிர்பார்க்கலாம் இந்த பட்ஜெட்டில். அதாவது நீங்கள் என்விரான்மெண்ட்டில் கார்பனே எமிஷன் பண்ணலைன்னா ஏதாவது ஒரு பெனிஃபிட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊக்குவிப்பு தானே அது வரும்.